திராவிட மாடல் அரசின் கொள்கைகளால் தமிழ்நாட்டில் விளையாட்டு பொம்மை உற்பத்தி துறையின் முதலீடு 1000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. புதிய நிறுவனங்களின் வருகை மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் சந்தைகளில் விரிவடைந்து வருவதால் தமிழ்நாட்டின் சந்தையில் பொம்மை உற்பத்தி சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளன. பொம்மை உற்பத்தி பூங்காவை அமைப்பதை இலக்காக கொண்டு திராவிட மாடல் அரசின் பிரத்யேக கொள்கையால் மேலும் 2 ஆண்டுகளில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் இத்துறையில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பொம்மை தொழிலில் 30 பெரிய நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த தொழிலின் தற்போதைய மதிப்பு தோராயமாக 21,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்து இருப்பதாகவும் மேலும் ஆண்டுதோறும் 25% வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொம்மை வியாபாரிகள் சங்க தலைவர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். இன்ஜெக்ஷன் மோல்டிங், ஸ்மார்ட் பொம்மைகளுக்கான மின்னணுவியல், மர கைவினை பொருட்கள், பஞ்சு பொம்மைகளுக்கான ஜவுளி அல்லது பேக்கேஜிங் என எதுவாக இருந்தாலும் மாநிலத்தில் ஏற்கனவே நிறுவப்பட்ட உற்பத்தி மையங்கள் உள்ளதாகவும் திராவிட மாடல் அரசின் புதிய கொள்கை தமிழ்நாட்டின் பொம்மை உற்பத்தியாளர்களை உலக அளவில் செயல்படவும் உலகளாவிய பிராண்டுகளை உற்பத்தி செய்யவும் உதவி புரிவதாக பொம்மை உற்பத்தியாளர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். திராவிட மாடல் அரசின் கொள்கைகளால் தமிழ்நாட்டில் விளையாட்டு பொம்மை உற்பத்தி துறையின் முதலீடு 1000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. புதிய நிறுவனங்களின் வருகை மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் சந்தைகளில் விரிவடைந்து வருவதால் தமிழ்நாட்டின் சந்தையில் பொம்மை உற்பத்தி சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளன. பொம்மை உற்பத்தி பூங்காவை அமைப்பதை இலக்காக கொண்டு திராவிட மாடல் அரசின் பிரத்யேக கொள்கையால் மேலும் 2 ஆண்டுகளில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் இத்துறையில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பொம்மை தொழிலில் 30 பெரிய நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த தொழிலின் தற்போதைய மதிப்பு தோராயமாக 21,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்து இருப்பதாகவும் மேலும் ஆண்டுதோறும் 25% வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொம்மை வியாபாரிகள் சங்க தலைவர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். இன்ஜெக்ஷன் மோல்டிங், ஸ்மார்ட் பொம்மைகளுக்கான மின்னணுவியல், மர கைவினை பொருட்கள், பஞ்சு பொம்மைகளுக்கான ஜவுளி அல்லது பேக்கேஜிங் என எதுவாக இருந்தாலும் மாநிலத்தில் ஏற்கனவே நிறுவப்பட்ட உற்பத்தி மையங்கள் உள்ளதாகவும் திராவிட மாடல் அரசின் புதிய கொள்கை தமிழ்நாட்டின் பொம்மை உற்பத்தியாளர்களை உலக அளவில் செயல்படவும் உலகளாவிய பிராண்டுகளை உற்பத்தி செய்யவும் உதவி புரிவதாக பொம்மை உற்பத்தியாளர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர்.